எங்க சாதனையோட வருஷத்த தொடங்குவாங்க அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் இன் கேப் டவுன் அப்படின்னு சொல்லிக்கலாம். எஸ் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து 23 விக்கெட் விழுந்ததுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 55க்கு ஆல் அவுட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சவுத் ஆஃப்ரிக்கா. அதைத் தொடர்ந்து இந்தியா 153க்கு ஆல் அவுட். அதைத் தொடர்ந்து ஆட வந்த சவுத் ஆஃப்ரிக்கா நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா, 3 விக்கெட் போயிடுச்சு. எப்படி ஆடுவாங்கன்னு இருக்கும்போது, எப்படி ஆட விடுவேன் நானு அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூம் 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 ப்ரோ, ஷாம் ரங் பும்ரோ அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெறித்தனமான பவுலிங்க போட்டு பும்ரா முடிச்சு விட்டாப்படி எல்லாரையுமே சொல்லலாம். இந்த கேம் 11 ரன்னுக்கு அவுட் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட் கீப்பர் நீ 9 ரன்னுக்கு போயிட்டு வா நீ அப்படின்ற அளவுக்கு போய் விட்டாரு. ஜான்சன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பும்ராவுக்கே கேட்ச் குடுத்துட்டு அவர் பவுலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆயிட்டு கிளம்பிட்டாரு 11 ரன்னுக்கு. அதைத் தொடர்ந்து மகாராஜா, பாய் பாய் ராஜா அப்படின்ற அளவுக்கு 3 ரன்னுக்கு போயிருச்சு. பிரதீஷ் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா, ரபடாவ 2 ரன்னுக்கு அவுட் பண்ணாப்படி. அதைத் தொடர்ந்து இங்கிடி விக்கெட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா, பும்ரா எடுக்க எடுக்க மேட்ச் இனிதே நிறைவடைந்தது அப்படின்னே சொல்லலாம். 176 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நம்ம சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ 79 தான் எங்களுக்கு டார்கெட். அத நாங்க இன்னைக்கே அடிச்சு மூட்டுறோம் பார்றா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இறங்குனாங்க நம்ம இந்திய அணி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருமே பெருசா ஜொலிக்கலையே. பவுலிங் தாங்க நல்லா இருக்கு. பேட்டிங் என்னங்க இப்ப பாருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யஷ்வால் என்ன கான்ல இருந்தான்னு தெரியல. ஒரு 6 4 அடிச்சா அப்படி மனுஷன் 23 பாலுக்கு 28 ரன் ஓடிஐ இன்னிங்ஸ் மாரி ஆடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆயிட்டாப்படி. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, சுமன் கில் அவரும் வந்தாப்படி. ரோஹித் சர்மா வந்து ஒரு 17 ரன்னுக்கு ஆடிட்டு இருக்கும்போது, சுமன் கில் ஒரு 10 ரன்னுக்கு காலி ஆயிட்டாப்படி. அதைத் தொடர்ந்து விராட் கோலி வந்தாப்படி 12 ரன்னுக்கு காலி. என்னங்க எல்லாரும் போறீங்க? வின்னிங் ஷாட் என் கூட வந்து ஆடுங்க அப்படின்ற அளவுக்கு ரோஹித் சர்மா சொல்லும்போது, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா 17 ரன். மேட்சை நிறைவு அடைந்தது அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே மேட்ச முடிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இந்தியா எஸ் கேப் டவுன்ல வின் பண்ண முதல் ஏசியன் டீம்ன்ற ஒரு ரெக்கார்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீம் பதிவு பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 600 சொச்சம் பால்லயே வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த டெஸ்ட் மேட்சுமே முடிஞ்சிருச்சுங்க. இதெல்லாம் என்ன மாரி ரெக்கார்டு பாருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்ட வந்து பார்த்தீங்கன்னா, படைச்சு வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் சீரிஸ வந்து சமன் செய்து விட்டார்கள் இந்திய அணின்னே சொல்லலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நீங்க காமிச்சிருந்தீங்க. இந்நேரம் நமக்கு சரி விடுங்க. அத எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் சூப்பர் அண்ட் ஸ்வீட்டா முடிவடைந்தது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.